அங்கே எப்படி போவாங்க, சண்டை போட்டே போவானுங்க பாருங்க. இப்படியே தான் போவானுங்க. அங்கே பாருங்கள் அவனை எப்படி இழுத்துட்டு போகிறான்னு பாருங்கள். இவளை எப்படி நம்மளால் கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு போக முடியும் சொல்ல? இவளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் நம்மளால்? நம்ம கையை எண்ணத்துக்கு ஆகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது பாருங்கள். பாருங்கள். பார்த்தீங்களா? இது பயம், அது பயந்துட்டு ஓடிடுவோம். ஆனால் எல்லோரும் அவங்கள பார்த்து பயந்துடுறாங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு இருக்கிற சிவன் கோயிலும் இதோ. ஆனால் நம்ம உள்ளே போக முடியாது. அவங்க வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ நம்ம அப்போ தான் போய் கும்பிட முடியும். ஏன்னா அவங்களது இந்த இது அது வந்து அவங்க இடத்துல கட்டினனால அவங்க வந்தால் தான் நம்ம போக முடியும். இது வந்து ஐயா கோயில், எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் பார்த்துக்குங்க. டேய் மெதுவாக போங்கடா, மெதுவாக போங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில். அந்த சைடு இருக்கிறது சிவன் கோயில், இந்த சைடு இருக்கிறது வந்து ஐயனார் கோயில். பார்த்துக்கங்க, எங்கள் ஊருக்கிட்ட இருக்கிற கோயில் பார்த்துக்கங்க. பாருங்கள் அவன் கூட்டிகிட்டு போகிறான் முன்னாடி, நான் போகிறேன் பாருங்கள். இவ்வளோ என்னால் வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியுமா நீங்களே சொல்லுங்கள். வீடியோ எடுத்து போடுறீங்கம்மா மாடியிலேருந்து ஒரே இதுன்றீங்களே. அவை பாருங்கள், அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கையை தனியே எடுத்துகிட்டு போய் விட்டுருவா. சொல்லுங்க, அங்கே பாருங்க. அது ஆனால் அவனால் தாங்க முடியும், நம்மளாலலாம் முடியாது. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் நேரமாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும், அதுதான் அவளுக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம்னாலும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா அதில் அவளுக்கு ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்குங்க, போகிறாளா? ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவா. அங்கே எவ்வளோ தூரத்தில் போகிறானுங்கண்ணே. வா நில்லுங்கடா, உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அவ்வளோ லாங்கா. ஆனால் ரொம்ப நேரம் இதுக்குள்ளே இருக்க முடியாது. பூச்சி கீச்சி இருக்கும், பாம்பு கிம்பு இருக்கும். எல்லாம் பாருங்க, இங்கே ஃபுல்லாக புதக்குழி தான், புதாறு தான் ஃபுல்லாகவே, செடி எதுனா. அதனால தான் நாங்கள் ஆளாக இங்கிட்டு கூட்டிகிட்டு வரதில்லை. ஏன்னு கேட்டால் ஏதோ பூச்சி கீச்சி இருந்து ஏதோ தொட்டுருச்சுன்னா அது வேறு சங்கடம். அது இல்லாமல் இந்த முள்ளுக்குள்ளே எல்லாம் ஓடுவாளா, முள்ளுக்குள்ளே எல்லாம் ஓடுறப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த இதை தள்ளி போடுறாவில எப்படி அங்கிட்டு போங்க பிடிடாவில. இப்படி தான் வந்து முள்ளுக்குள்ளே போயிடுவா. முள்ளுக்குள்ளே போனால்னா அந்த முள்ளெல்லாம் மேலே வந்து ஒட்டிடும். ஒட்டினா அது ஒரு மாதிரி அதை எடுத்து விடணும், அது ஒரு வேலையாக போயிடுது. அதனால தான் நாங்கள் இந்த சைடு கூட்டிகிட்டு வரதுனால கொஞ்சம் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து விட்ருவா. அதுக்கப்புறம் தான் நான் போய் மாடியில் போய் நான் வீடியோ எடுக்கிறது. ஏன்னு கேட்டால் அங்கேனா நீட்டாக அவ கூட விளையாடலாம், அவ கூட நல்லா இது பண்ணலாம், ஒரு டைம் பண்ணலாம். பாருங்கள் அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா நம்மளை எவ்வளோ தூரம் விட்டுட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட வந்தவங்களே விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். ஆனால் கோயில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம போக முடியும். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளாம் ஒரு சுதந்திரமாக சாமியை போய் கும்பிடணும், நமக்கு எதோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் போக முடியாது. அவங்க வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நாங்கள் வர முடியும். பார்த்துக்கிங்க, என்ன பண்ணுறது, நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது. நம்ம இருக்கிறதே வாடகை வீடு. எது எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்டு கம்மி பண்ணிகிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இருந்தால் தான் இருக்க முடியும். அதனால் எனக்கு என்ன சாமி ரொம்ப பிடிக்குங்க. அது முன்னாடி இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஐயா கோயில், பெரிய கோயில். போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்போ உள்ள வரமாட்டா பாருங்க. அதா பாருங்க, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அவனை இழுத்துட்டு போகும் பாருங்க. இதை பாருங்க எப்படி இழுக்கிறா பாருங்க. இங்கே பாருங்க, முடிச்சு விட்ருவான் அவன் கை. பாருங்க பாருங்க, அவனாலேயே முடியாது பாருங்க. இழுப்பா பாருங்க. நடி போலாம் நட அடி.
2 பேர் போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துட்டோம். 2 பேர் வந்துட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வாக்கிங்கு ஃப்ரெண்ட்ஸ்.